ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோலையுமே இதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக போடுறேன் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் வீடியோவே போடல 6 மாதத்துக்கு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் அந்த டைலாக் சொல்ல போகிறது கிடையாது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். லாங் டைம் நோ சி. ஒரு வீடியோவில் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னடா லொக்கேஷன்லாம் மாற்றிட்டியாலாம் பார்க்காதீங்க, சும்மா அங்கே இருந்ததை இப்படி எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு நடந்த எம்பாரசிங் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி போட்டிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. சரி, என்ன போடலான்னு தெரியாமல் ஏற்கனவே கிடைச்சதெல்லாம் வச்சு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஆனால் சோகம் என்னன்னா, நான் ஸ்டோரி போட்டதுக்கப்புறமா ஒருத்தர் கூட ரெஸ்பான்ஸே பண்ணலை, ஒரு இன்சிடெண்ட் கூட சொல்லலை என்கிட்ட. அதுக்கப்புறமா நான் இன்னொரு ஸ்டோரி போட்டேன், அதாவது தயவு செஞ்சு போடுங்கடா இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போட்டேன். ஸோ அதுக்கப்புறமா சில ரெஸ்பான்சஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் இந்த வீடியோவை பண்ண போகிறோம். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஜிஎஃப்பை கிஸ் பண்ணும்போது சளி விழுந்துருச்சு. நண்பா, இது கேட்கும் போதே ஒரு மாடிதான் இருக்கு. ஐயோ, அது எப்படி ப்ரோ? அது கிஸ் பண்ணும்போது சளி விழுந்துருச்சு, கேட்கும் போதே ஒரு மாடி இருக்கு. நண்பா, நான் உங்களை கலாய்க்கணும்னு விரும்பலை. ஸோ ஆனால் அது கேட்குறப்பே ஒரு மாதிரி சிரிப்பாக தான் இருக்குது. அது யோசிச்சு பாருங்களேன், ஒரு மாதிரி சொல்கிறப்ப ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு மாதிரி தெரியும். அது எப்படின்னா, ஒரு அழகான ஒரு 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 பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட்டில் இந்த மாதிரி சளி விழுதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக ஐ ஃபீல் ஃபார் யூ ப்ரோ, ஐ ஃபீல் ஃபார் யூ. பாவமாக தான் இருக்குது ப்ரோ, சாரி. சிரிக்க கூட தான் பார்க்குறாங்க, பட் ஆனால் சிரிப்பு வருது. ஸோ இந்த மாதிரி இது ஒரு எம்பாரசிங் மூமெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது. திரும்பியும் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அந்த தோணும் பார்த்தீங்களா, அதுதான் அந்த ரொம்ப வஸ்டாக இருக்கும். ரொம்ப என்னடா நடக்குது, வாட் ஹேவ் ஐ டன், வாட் ஹேவ் ஐ பிகம், அந்த மாதிரி தோணும் எனக்கு. எனக்கு இல்லை, உங்களுக்கு. மாட்டு சாணியை மெரிச்சிட்டேன் ப்ரோ. ஆக்சுவலாக மாட்டு சாணியை மெரிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனால் அது 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக பிரிக்கலாம். இதை எப்படின்னா, மாட்டு சாணியை நீங்கள் மெரிச்சிட்டீங்க ஆனால் அதை யாருமே பார்க்கலன்னா இது ஒரு எம்பாரசிங் மூமெண்ட் கிடையாது. நமக்கு தான் அது எம்பாரசிங்காக இருக்கும், மற்றபடி வேற யாருக்கும் பார்க்காத வரைக்கும் நல்லது. இதுவே யாராவது பார்த்துட்டாங்கன்னா தான் அது எம்பாரசிங் மூமெண்ட்டோட உச்சகட்டமாக இருக்கும். ஆக்சுவலாக இது எனக்கே நடந்திருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அது நம்ம எப்படி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிற மாதிரி. நீங்கள் மாட்டு சாணியை மிரிச்சிட்டிங்கன்னா, மிரிச்ச உடனே லைட்டாக இதை காலை இப்படி எட்டி பார்ப்பாங்க பார்த்தீங்க, சப்பலை இப்படி தூக்கி பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி பார்க்காதீங்க. இப்படி பார்த்தீங்கன்னா தான் இன்னும் டவுட்டு உங்கள் மேலே சஸ்பீஷியஸ் உங்களை கலாய்ப்பானுங்க. ஸோ அதனால் மாட்டு சாணியை மிரிச்சிட்டிங்கன்னா நமக்கு தெரியும். இப்படி லேண்ட்மைனை மிரிச்ச மாதிரி மாட்டு சாணி இப்படி மிரிச்ச உடனே இப்படி சைலண்ட்டாக அப்படியே நின்றுங்க. இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி, எதுவுமே நடக்காத மாதிரி நின்றுங்க. அப்போ தான் சர்வை பண்ண முடியும். இல்லைனா அப்புறம் இதை சொல்லி வர கலாய்ப்பானுங்க கருப்பத்தோடு. அது ஏதோ ஒரு ஐயோ மறந்துருச்சு, ஐயோ அது ஏதோ ஒரு கேமாக என்ன இதுன்னு தெரியல. சாணி மிரிச்சிட்டா கருப்பத்தோடுன்னு சொல்லிட்டு எல்லாம் தலையை தோடுவானுங்க, இல்லை வேற எங்கேயோ தோடு. அது யாருக்கா ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு புரியல, மறந்துருச்சு. It was my open house. A random girl introduced her father. Then I came to know I was சித்தப்பா father. ஒரு செகண்ட் திடீராக மாறின தருணம். ஆக்சுவலாக ஓப்பன் ஹவுஸ்னால் பேரண்ட்ஸ் மீட்டிங். இப்போ எக்ஸாம்லாம் முடிச்சுன்னா ஸ்கூலில் மீட்டிங் வைப்பாங்களே பேரண்ட்ஸ் மீட் பண்ணுறதுக்கு, அதுதான் ஓப்பன் ஹவுஸ். தெரியும், இருந்தாலும் சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன், ஃப்ரீ அட்வைஸ். யோசிச்சு பார்த்தா அது எம்பாரசிங் மூமெண்ட்ஸ் மாதிரி தெரில, ஆனால் ஒரு மாதிரி எம்பாரசிங் மூமெண்ட் தான். ஏன்னா ரொம்ப கேவலமாக இருக்குமான்னு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா
திடீர்னு ஒரு யாராக இருந்தாலும் அப்படி தானே நினைப்பாங்க, அது எப்படி தான் நினைப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து நம்மக்கிட்ட பேசுதுன்னா எல்லாருமே ஒரு செகண்டு அப்படி தான் நினைப்பாங்க. நான் இல்லை, எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி வந்து நம்மள்கிட்ட அப்ரோச் பண்ணுது, நம்மளே ஒரு செகண்ட் யோசிக்க ஆரம்பிப்போம், என்ன அந்த மாதிரி நம்மளே யோசிக்க தான் ஆரம்பிப்போம். திடீர்னு பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு நம்ம தான் சித்தப்பான்னு சொன்னால் ஒரு மாதிரி ஷீ இஸ் அ மைனர் ப்ரோ. ரொம்ப ஒரு எம்பாரசிங் மொமெண்ட் தான். ஐ ஃபீல் யூ ப்ரோ. நல்ல வேளை அது யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க நம்புகிறேன், பார்த்துருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும். ப்ரோ ஆர் யூ ஓகே? நீங்கள் ஓகேவா தானே இருக்கீங்க? ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா லைஃப்பில்? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? எனக்கு தெரியாது. ஸோ என்ன ப்ரோ, ரொம்ப பிரச்சனையாக இருக்கா? வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையாக இருக்கா? உங்களுக்கு ஒரு அட்வைஸ் வேணுமா? ஸோ அட்வைஸ் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஸோ அதனால் என்னன்னா, சரி விடுங்க. ஸோ ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எம்பாரசிங்காக இருக்குன்னா கஷ்டம் புரியுது. எப்படி சொல்கிறது, சரி புரியுது, எனக்கு கஷ்டம் புரியுது. ஸோ அதனால் லைஃப்பை இப்படி என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு இதெல்லாம் பேச வராது, அதனால தான் பேச முடியல. Mine, when I was a kid, I had diarrhea explosion out in a public toilet with people in a queue. ப்ரோ இது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப கேவலமாக இருக்குங்க. இப்போ பப்ளிக் டாய்லெட்டில் டயரியா வந்து எல்லோரும் க்யூவில் நிற்கிறப்ப ஐயோ அப்படி இப்படின்னு இருக்கும். யாராவது சாப்பிட்டு இருந்தீங்கன்னா சாரி ப்ரோ. அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே நடந்து போகிறப்ப ஒரு மாதிரி இருக்கும் பாருங்களேன். எல்லோரும் க்யூவில் நிற்பாங்க, எல்லோரும் ஏதோ நம்மளை தீவிரவாதி பார்க்குற மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு போனால் ஒரு மாதிரி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா சைடில் அப்படி நின்றுட்டு இப்படி பார்த்துனே போவாங்க. ஒன்றும் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, அசிங்கப்படக்கூடாதுன்னு நிறைய விஷயம் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக இது வந்து எப்படி சொல்கிறது, இது எம்பாரசிங் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறதா இல்லை ரிலேட்டபிள் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறதான்னு தெரியல. ஆக்சுவலாக இது ரிலேட்டபிள் தான். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இது ரிலேட்டபுளாக இருக்கும். ஒன்றும் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, நான் அசிங்கப்படக்கூடாதுன்னு நிறைய விஷயம், சில விஷயம்லாம் இல்லை, நிறைய விஷயம் பண்ணவே மாட்டேன் நான். ஆக்சுவலாக அதை எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் எனக்கு நான் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன்னா, ஒரு வாட்டி நான் ஸ்கூலில் வந்து நான் பாட்டு என் வேலை வந்து நான் பாட்டு கம்முன்னு உட்காந்துருந்தேன். என்னை தூக்கி கேப்டனாக போட்டாங்க. நான் கேப்டனாக போட்டால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நானே சும்மா உட்காந்துருப்பேன் கம்முன்னு. என்னை தூக்கி கேப்டனாக போட்டாங்கன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு நாள் என்னையே பர்டிகுலராக ஒரு டீச்சர் கூப்பிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு நோட்டோ ஏதோ ஒரு ஃபைலோ கொடுத்து, ஒரு என் கிளாஸ் டீச்சர் அவங்க ஒரு இல்லை வேலை கொடுத்தாங்க, வேறு ஒரு டீச்சர், அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனால் கிளாஸ் டீச்சரை தேடி கண்டுபிடிச்சி இந்த ஃபைலையோ நோட்டையோ அவங்கள்ட்ட கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போக சொன்னாங்க. நான் அப்படி சரி அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு சொல்லி திரும்பி அவங்கள்ட்டே வந்து மிஸ் அவங்க டீச்சர் எங்கே இருப்பாங்கன்னு கேட்டேன். அவங்களும் வந்து தேடுப்பா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி தேடுவோம், அப்படியே கட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடிட்டு இருந்தேன். ஹோல் ஸ்கூலையே ஒரு 4-5 வாட்டி ரவுண்ட் அடிச்சிட்டேன். மிஸ்ஸு கண்டே பிடிக்க முடியல. அப்புறமா நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த மாதிரி ஐயோ என்னடா அது டைம் ஓடிட்டே இருக்கு, எங்கடா போனாங்கன்னே தெரியல அப்படின்னு. ஒருவேளை சாப்பிட போயிட்டாங்களா, ஏன்னா அது மதியான நேரம். ஸோ அதனால் சாப்பிட போயிட்டாங்களான்னு யோசிச்சுட்டே இருக்கப்போ சரி ஒரு செகண்ட் கிவ் அப் பண்ணிட்டேன். நான் வந்து கிளாஸுக்கே போயிட்டேன். கிளாஸுக்கு போயிட்டு இப்படி வந்து நிற்கிறேன். ஒரு பயங்கரமான ஷாக் வந்து காத்துட்டு இருந்துச்சு. அங்கே போனால் எனக்கு வேலை கொடுத்த டீச்சரும் என் கிளாஸ் டீச்சரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் அங்கே வந்து ஒரு மாடி நிற்கிறேன். நான் ஒரு மாடி எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் அப்படின்னு கேட்டுன்னு உள்ளே போனால், டேய் தம்பி எங்கடா போனேன் அப்படின்னு அவங்க அந்த மிஸ்ஸு கேட்குறாங்க. வேலை கொடுத்த மிஸ்ஸு வந்து எங்கடா போனேன்னு கேட்டாங்க. மிஸ்ஸு நான் கிளாஸ் மிஸ்ஸை தான் இங்கிலீஷ்க்கு தான் சொன்னேன், எல்லா மிஸ்ஸை தான் தேடிட்டு இருந்தேன் ஸ்கூல் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு பீரியடாக தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைலை அப்படியே அவங்க புடுங்கினாங்க. அப்படி கொடு 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி புடுங்கிட்டு மிஸ்ஸிட்ட கொடுத்து, எதுக்கு இந்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிள் பையனெல்லாம் கேப்டனாக போடுறீங்கன்னு கேட்டாங்க. நான் கேட்டலாம் கேப்டன் கொடுங்க, நான் கேட்டலாம் அப்படின்னு தான் என் ரியாக்ஷன் இருந்துச்சு. சொல்ல முடியல, என்ன பண்ணுறது. இப்போ நினச்சாலே ஒரு மாதிரி, ஏன்னா கிளாஸ் எல்லாம் சிரிச்சுன்னு இருந்தானுங்க, அதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்கப்பா அங்கே ஆஃபீஸில் என்ன பார்த்து. ஸோ இந்த மாதிரி ஸ்கூலில் நடந்த சில ட்ராமட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு வீடியோவாக கூட பண்ணலாம். எனக்கு அந்தளவுக்கு நிறையவே இருக்குது.
ஸோ அவ்வளோதான் கைஸ், ரெஸ்பான்சஸ்லாம் முடிஞ்சு போச்சு. இது நீங்கள் கொடுத்ததே பெரிய விஷயம். ஸோ அதனால் தேங்க்ஸ் ஃபார் ரெஸ்பாண்டிங். என்ன ஒரு ஆளாக வந்துச்சு இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணது, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ எனிவேஸ், அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். ஆக்சுவலாக கைஸ், ஐ வாண்ட் சே யூ சம்திங். நான் வந்து சாட் ஜிபிடியில் வந்து ஒரு இது கேட்டிருந்தேன். இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நான் ஒன்று வச்சுருக்கேன், சும்மா ஜாலிக்கு தான் கேட்டேன். இந்த மாதிரி கண்டென்ட் ஒன்று வச்சுருக்கேன், இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்படியா கேட்டேன்? அப்படி எப்படி கேட்டேனே தெரில. கண்டென்ட் வச்சுருக்கேன்னு சொன்னா இல்லை கண்டென்ட் வேணும்னு கேட்டேன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கிறப்ப ஒரு மாதிரி அது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சு. கிடச்சிருச்சு. இந்த மாதிரி கேட்டிருந்தேன், ப்ரோ ஐ வாண்ட் யூ டு கிரியேட் அண்ட் இன்ட்ரோ ஃபார் மை அப்கமிங் வீடியோ. ஸோ அப்படி கேட்டிருந்தேன். அது என்ன கேட்டிருக்குன்னு பாருங்களேன். அஃப்கோர்ஸ் ப்ரோ, ஜஸ்ட் டெல் மீ வாட்ஸ் த டைட்டில் ஆர் டாபிக். அது கூட அது இல்லை, லாஸ்ட்டு தான். எனி ஸ்பெசிஃபிக் லைன் ஆர் ஸ்டைல் யூ வாண்ட் மீ டு ஃபாலோ, லைக் ரெசிபீடியா, வில்லேஜ் குக்கிங் சேனல், சைன் எக்ஸஸ் எக்ஸெட்ரா. சைன் எக்ஸஸ் ப்ரோ, இதை பார்த்துன்னு இருந்தீங்கன்னா பாருங்கள். சாட் ஜிபிடிக்கெலாம் உங்களுக்கு தெரியுது. யுவர் ஃபேமஸ் ரைட் நவ். Congratulations, bye.